ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ஃபார் டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரானிக்ஸ் கவுன்ஸ் டியூன்சி அப்படிங்கிற ஒரு டைப் சி ஹெட்ஃபோன் பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் சி ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, உங்களுக்கு சூட் ஆகுமா, இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் மேலேயே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரானிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோட மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அதோட ஒரு ஓவர்வியூ பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைடட் ஒயர் கொடுத்துருக்காங்க, பில்ட்-இன் மைக்ரோஃபோன், டைப் சி, சம் அதர் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைசிங் இன்ஃபர்மேஷன், மேனுஃபேக்சர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஓப்பன் பண்ண இந்த பாக்ஸிங் செட்டப் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஹெட்ஃபோனுக்காகட்டும், இதோட கொஞ்சம் இதே ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் ஆகட்டும், அப்போல்லாம் பாக்ஸிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த வேறு ஹெட்ஃபோன்ஸ்க்கு எல்லாமே. பட் இந்த ஹெட்ஃபோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் பண்ணது எனக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீப்பான ஹெட்ஃபோன் வாங்குற மாதிரி க்ரியேட் பண்ணுது. பட் உண்மையிலே எப்படி ஹெட்ஃபோன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ்குள்ளே ஹெட்ஃபோன் வந்து இந்த கவரில் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து இது ஒரு 2 பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உரமாக வச்சுட்டு நம்ம ஹெட்ஃபோனுக்கு வருவோம். ஸோ இந்த ஹெட்ஃபோனில் டைப் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் சியோட அந்த போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரைடட் ஒயர் அப்படிங்கிறது நியாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ டேங்கிள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பிரைடட் கேபிள் பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் ப்ளஸ் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் கால் ரிஜெக்ட், ப்ளே, பாஸ் அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரே பட்டன்லேயே நீங்கள் மல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கால் ரிஜெக்ட் பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது, ஹேங் பண்ணுறது, ப்ளஸ் வந்து உங்களுக்கான ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ட்ராக் போடுறது, ஸோ எல்லாமே இந்த ஒரு பட்டனில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஹெட்ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரானிக்ஸ் லோகோ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரைட் ஆர் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து நெகட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு 350 ருபீஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு பேஸை எதிர்பார்க்க முடியுமோ அதே லெவலுக்கு இது இருக்குது. ஸோ லைக் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா பேஸ் உங்களுக்கு மொக்கையாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாமோ, லைக் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ லேட்டஸ்ட்டாக சாங்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1000 ருபீஸ் ஹெட்ஃபோனோ இல்லை வயர்லெஸ் ஹெட்ஃபோனோ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு மொக்கையாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வோக்கல்ஸ் வரும். ஸோ வோக்கல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பேஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் வோக்கல்ஸ் அப்படின்னு ஆவரேஜ் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் வால்யூமில் கேட்கும்போது லைட்டாக ஒரு ஹார்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாய்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹார்ஸ் தெரியுது. பட் நீங்கள் ஒரு 80% 90% கேட்கும்போது அந்த ஒரு ஹார்ஸ் வந்து உங்களுக்கு வரலை. பட் நீங்கள் 100% ஃபுல் வால்யூம் வச்சு ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்கும்போது இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில ஆடியோஸில் நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த ஹார்ஸ்னஸ் வந்து ஒரு சில ஆடியோஸில் வருது, ஒரு சில ஆடியோஸில் ஓகேவாக இருக்குது. பட் இந்த வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன்ஸ். ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எப்படி வோக்கல்ஸ் உங்களுக்கு வருதோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சிங்க அப்படின்னா ஒரு சில ஹார்ஸ்னஸ் வரதான் செய்யும். பட் நீங்கள் ஒரு 90% 80% வச்சு யூஸ் பண்ணுறதா ரெக்கமெண்டட். ஸோ அதில் நீங்கள் வைக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு க்ரௌடடான ஏரியாவில் போகும்போதாகட்டும், ஸோ ஒரு ஏர் அடிக்கிறதாகட்டும், ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் என்ன இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நான் ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரைடட் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரைடட் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் சிலேருந்து இந்த மைக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ இந்த மைக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கேபிள் தான் இருக்குது. ஸோ இந்த நார்மல் கேபிளும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரைடட் கேபிள் அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் தின்னாக ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இங்கேயும் பிரைடட் கேபிள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். முக்கியமாக நமக்கு டேமேஜ் ஆகிற இடமே இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஸ்டார்டிங் ஆகட்டும், ஸோ இந்த மைக் இந்த இடத்துல ஆகட்டும். ஸோ அந்த ஹெட்ஃபோன் ஸ்டார்ட் ஆகிற அந்த 2 ஒயர் பிரியுது பார்த்திங்களா. ஸோ இந்த பிரிகிற இடமும்
இந்த ஒரு மைக் இந்த ஒரு ஹெட்ஃபோன் ஸ்டார்டிங் இடமும் தான் மோஸ்ட்லி நமக்கு டேமேஜ் ஆகும். பட் நீங்கள் இங்கே கொடுக்காம இந்த இடத்துல இங்கேயும் ஒரு சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகும். பட் இங்கே கொடுத்துருக்கீங்க, இங்கேயே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம போட்டு ஹார்ஸாக அதை யூஸ் பண்ணாலும் சரி பெருசாக டேமேஜ் ஆகாமல் இருந்திருக்கும். பட் நீங்கள் இங்கே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட்ஃபோன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹349 நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ சம்டைம்ஸ் 379 வருது, சம்டைம்ஸ் 399 வருது. ஸோ நீங்கள் அமேசானில் 349க்கு இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் பேஸ் எதிர்பார்த்து வாங்குறீங்க, வோக்கல்ஸ் வந்து ஓரளவு ஆவரேஜாக இருந்தால் போதும், ஒரு 80% நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 100% வால்யூம் வச்சுக்கும் மட்டும்தான் பெருசாக டேமேஜ் இருக்கும். பட் நீங்கள் 80% பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த ஒரு பேஸ் ஆகட்டும், அந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன், மைக் குவாலிட்டிக்காக ஒரு ₹350க்கு நீங்கள் டைப் சி ஹெட்ஃபோன், ஸோ நோட் த பாயிண்ட், டைப் சி ஹெட்ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹெட்ஃபோன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நார்மல் கேபிள் ஆடியோ ஜாக் 3.5mm ஜாக் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே பிராண்ட் இதே மாடல் ₹249க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹249க்கு அது ஒரு ஓவராலாக ஒர்த்தாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அது ₹249 இதே பேஸ் இதே குவாலிட்டி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஒன்லி அந்த ஆடியோ ஜாக் மட்டும் மாறும். பட் டைப் சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹350க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நல்லா கண்டிப்பாக ஒரு ₹350க்கு டைப் சி ஹெட்ஃபோன் இதை விட பெட்டராக பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பிராண்டட் ப்ரோட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ டைப் சி ஹெட்ஃபோன் உங்களுக்கு கொடுக்குறாங்க ₹350க்குன்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.